பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் படித்து வேதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற காரியங்கள் நடக்கலை, என்னுடைய காரியங்கள் எதுவுமே வரல என்ற புலம்பல் நிறைய இருக்குது. தேவன் பாருங்க, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற ஒரு தேவன் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நிறைய நேரங்களில் என் தேவன் பெரிய காரியங்கள் செய்வார், நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அப்படி நீங்கள் என்ன வேண்டும், அப்படி நீங்கள் பார்க்க வேண்டாம். அநேக நேரங்கள் பின்ன அப்படி பார்ப்பதில்லை. என்ன சொல்கிறேன்னு தெரியுமா? நான் சொல்கிறேன் ஒரு காரியமும் நடக்க மாட்டேது, ஒரு காரியமும் இருக்குது. நான் இப்படி சொல்கிறேன், அங்கே வேற ஒன்று நடக்கும். எப்படி நினைக்கிறேன்? வேற மாதிரி நினைக்கிறீங்க. நம்முடைய தேவன் வேற காரியங்களை செய்கிறார். நான் தேவனோடு கூட பழகுன்னு சொன்னால், நான் நினைக்கிறதை விட பெரிய காரியங்களை தேவன் எனக்கு செய்வார் என்ற நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் தேவன் சொல்கிறாரு, நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய், அப்போது அதை விட அதிகமாய் பெரிய காரியங்களை தேவன் எனக்கு செய்ய போகிறார் என்பதை ஒரு மனிதன் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி நம்பும்போது தான் தேவன் அவனுக்கு ஒரு பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி செய்யக்கூடிய ஜனங்களாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி அவர் செய்வார்? அநேக காரியங்களை எனக்கு ஒன்றுமே செய்யலைங்க. வேதத்தில் நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் செஞ்சிருக்கிறார். அவங்க நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யலாம். தேவன் பாருங்க, ஆபிரகாம் கிட்ட பேசுகிறார். 75 வயதில் ஆண்டவர் பேசுகிறார். 25 வருடம் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த 22 வருடம் காத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா, பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் தான். இப்போ இவருடைய காரியங்களில் 99 வயதாது, இவருக்கு பிள்ளை இல்லை. அப்போ இவர் வெக்ஸாராரு ஒன்னலான்ட்டு. அப்போ ஆண்டு சொல்கிற 99 வயதான போது தேவன் என்ன சொல்கிறாங்க? ஆதியாகம புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் 17:1 நீங்கள் வாசிங்கன்னா, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்ப சொல்றாங்க, நீ நினைக்கிறது வேறப்பா, நான் நினைக்கிறது வேற. நீ நினைச்சுன்னு இருக்கிற, முடியாதுன்னு நினைக்கிற, 99 வயசு ஆச்சு முடியாதுன்னு நினைக்கிற. நான் சொல்றேன், சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு முன்பாக நீ உத்தமமா நாடுனா. உத்தமம்னு சொன்னா, அன்னைக்கு நீ விசுவாசம், நீ இன்னைக்கு விசுவாசிக்கிறத விட்டுறாத. அப்போ உத்தமத்தை நிறைய பேர் நடப்பதில்லை, உத்தமமாக வாழ்வதில்லை, உத்தமமாக இருப்பதில்லை. காரணம் என்னன்னா, இவங்க இவ்வளோ நாள் நம்பிக்கொண்டு வந்தவங்க இந்த கடைசி நேரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு நடக்காது, எனக்கு அது கிடைக்காது, என் சரீரம் பலவீனம் அப்படின்னு நின்றாங்க. அந்த உத்தமத்தை விட்டுறாதீங்க. அந்த உத்தமமாய் நட. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். உனக்கு 99 வயசு ஆகட்டும், அதுக்கு மேலே கூட ஆகட்டும், அதை பற்றி கவலைப்படாது. நான் கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுப்பேன். அப்போ பாருங்க, சொன்ன மாதிரியே நம்ம பிள்ளையை கொடுக்கத்தக்கதாய் தேவன் நடத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதை செய்யக்கூடிய தேவனாக இருக்கார். நான் நினைக்கிறதை விட அதை விட அதிகமாக செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அப்படி செய்யக்கூடிய தேவனை நாம் வைத்துக்கொண்டு ஏன் நம்ம வருத்தப்படணும்? ஏன் நம்ம ஃபீல் பண்ணோம்? ஏன் நம்ம கலங்கி நிற்கணும்? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நிச்சயமாய் செய்வார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தாவீதை குறித்து பாருங்கள். அவர் ஒரு நாள் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறாரு, படுத்து கொண்டிருக்கிறார், தூக்கம் வரல. இப்போ பார்த்தாரு, நான் என்ன பண்ணுறேன், கேதுரு மர வீட்டில் இருக்கிறேன், என் வீடு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது, தேவனுடைய ஆலயமோ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அப்படி திரைச்சேலைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே பார்த்து அந்த காரியங்களை யோசிக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை அவர் சிந்திக்கிறார். நீங்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அப்படி சிந்திக்கிறார். அப்படி சிந்திக்கும் போது இவர் நாத்தான்கிட்ட போயிட்டு இப்படி சொல்கிறாரு, தேவனுடைய வீடு இப்படி இருக்குதுன்ட்டு. இவர் இப்படி ஆண்டோடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், ஆண்டோடைய காரியங்களை செய்யணும்னு சொல்லும்போது 19 வருஷத்துக்கிட்ட போகும்போது அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். நீ நினைக்கிறத விட அதிகமாக நினைக்கக்கூடிய தேவன் இருக்கிறான். நீ செய்யணும்னு நினைக்கிறத விட அதிகமாக. ஆல்ரெடி இவருக்கு வீடு இருக்குங்க. அந்த வீட்டில் தான் படுத்து கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறார், அந்த வீட்டில் தான் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கும்போது இவர் ஆண்டவருக்கு செய்யணும்னு நினைக்கும் போது ஆண்டு சொல்ற, நான் உனக்கு செய்வேன். இன்னைக்கு தேவனுக்கு செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இதை வச்சு நம்ம எப்படி சேர்த்து, இதை வச்சு நம்ம எப்படி கொடுக்குறது? அதான் நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட போகிறோம், ஒரு சிறிய அடையை கொண்டு வாமான்னாங்க. இல்லை, அந்த 2 பேருக்கு தான் இருக்குது, அதில் ஒன்று முதலாவது கொண்டு வா. அப்போ தேவனுக்கு நாம் கொடுக்கும்போது நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன். அப்போ கொடுத்தது கொஞ்சம் தான், சின்ன ஒரு அடை தான். ஆனால் 3 வருஷம் பஞ்சகாலம் முழுதும் திருப்தியாக இருந்தாங்க. எப்படி நடந்து? நம்முடைய தேவன் பெரியவருங்க. நீ நினைக்கிறத விட ஒரு பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய தேவன்.
இந்த மாதத்தில் நான் எப்படி இருக்க போகிறேன், இந்த வருடத்தில் எப்படி போக போகுது, இந்த சூழ்நிலை நான் எப்படி கடக்க போகிறேன், இன்றைக்கி திருமணம் வச்சுட்டேன் நான் என்ன பண்ண போகிறேன், என் குடும்பத்தில் எப்படியாப்பட்ட காரியங்களை நான் எப்படி செய்து முடிக்க போகிறேன், வீட்டை கட்டின பாதையில் நின்று போச்சு இனி கட்ட முடியாதா அப்படின்னு நிற்கிறியா? இன்றைக்கி சொல்கிறேன் தேவனுடைய வார்த்தைகள் கவனிங்க, தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். நீ நினைக்கிறதை விட தேவன் அதிகமாக செய்யக்கூடியவர். நீ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் இந்த வீட்டை இவ்வளோ அழகாக கட்டுவேன்னு சொல்லிட்டு, இந்த திருமணத்தை இவ்வளோ சிறப்பாக பண்ணுன்ட்டு. தேவன் செய்வதற்கு உனக்கு கிருபை தருவான். தேவன் செய்யும்படிக்கு உன்னை ஆசீர்வதிப்பான். தேவன் செய்யும்படிக்கு உனக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அதனால் நீ கலங்காத, திகையாத. தேவன் கூட இருக்கிறார். தேவன் உன்னை வழிநடத்துகிறார். தேவ ஆவியான பண்ணுற உன்னை தேற்றக்கூடியவர், உன்னை பலப்படுத்தக்கூடியவர், உனக்கு அவர் உதவி செய்ய காத்திருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ண, ஒரு நாளும் வருத்தப்படாத, ஒரு நாளும் சோர்ந்து போயிடாத, ஒரு நாளும் துக்கப்படாது. தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்முடைய தேவன் நான் நினைக்கிறதை விட அதிகமாய் செய்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ தாவீதுக்கு அப்படி செய்தது போல அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு ஆண்டவர் அப்படி செய்கிறார். அவர் நினைக்கிறதை விட அதிகமாய் செய்கிறார். அவர் கேட்குறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை, உம்முடைய ஜனங்களை நான் நியாயத்திற்கு எனக்கு ஒரு ஞானம் கொடுங்கன்றது. ஞானத்தை கேட்டவருக்கு அவர் பாருங்க செல்வத்தையும் புகழையும் சேர்த்து தருகிற தேவனாக இருக்கிறார். நான் நினச்சி கூட பார்க்கல கர்த்தர் எனக்கு இதெல்லாம் கொடுப்பாரு, நான் நினச்சி கூட பார்க்கல தேவன் இதுக்கெல்லாம் செய்வார், என் நினச்சி கூட பார்க்கல தேவனாலே நான் இதெல்லாம் அப்படி பெற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைப்பதை விட அவர் அதிகமாக நினைக்கிறார். நிறைய பேர் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு வியாதின்னு சொன்னால் அப்பயே செத்து போய்டுன்ற மாதிரி நினைப்போம். இந்த வியாதியோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சுன்னு வச்சுட்டு ஏன் அதை குணமாகனு ஏன் நினைக்க மாட்டீங்க? உங்களை சுகமாக்குற ஒரு தேவன் இருக்கிறாரு. நீ எப்படியாப்பட்ட கேன்சர் உள்ளவங்களாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல ஒரு காரியங்கள் வச்சுங்க. எஸ்ஐக்கா படிக்க வந்தார், செத்து போயிடுவேன் அவன் காரியத்தை ஒழுங்கு பண்ணிக்கன்னு சொல்லும்போது அந்த மனிதன் சுவர்புறமாய் திரும்பி அழ ஆரம்பித்தார். உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருந்தேனேன்னு சொல்லும் போது பாருங்க அந்த வியாதியை குணமாக்க திரும்ப பேசுகிறார். 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். வியாதி குணமாயிடுச்சு. 3வது நாள் அவர் என்ன பண்ணுறார், ஆலயத்துக்கு போகிற ஒரு மனுஷனாக மாட்டார். காரணம் பார்த்தீங்களா, நான் நினச்சி கூட பார்க்கல கர்த்தர் என்னை குணமாக்கிருக்கேன். நீங்கள் 38 வருடம் வியாதி உள்ளன பாருங்கள், இவ்வளோ நாள் படுத்துட்டா அந்த ஆள் இப்படி தான் எழுச்சிக்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த மனுஷன் அவன் படிக்கட்டு நடக்கிறான், நடந்து போகிறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறோம். இந்த பெரிய காரியங்களை செய்கிற தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் குறைவாய் பார்த்துடாதீங்க, குறைவாக எண்ணிடாதீங்க. 18 வருஷமாக கூனியாக இருக்கோம், கூனி தாங்க, அவ்வளோதாங்க அவங்களுடைய லைஃப். அப்படியே தான் கூனியாக தான் மறிக்கணும். அவங்க ஒரு நாள் ஆலயத்துக்குள்ளே வருகிறார் பாருங்க உன்னை சந்திக்க. இன்றைக்கு உங்கள் ஆலயத்தில் தேடி வருவார். உன் வாழ்க்கையில் அவ்வளோதான் அப்படியே முடிஞ்சிருமான உன் நினைப்பை மாற்றத்துக்காக வருவார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்போ உன் வழியை நான் மாற்றத்துக்கு வருவேன், உனக்கு உதவி செய்வேன். நீ எந்த காரியத்தை நினைச்சு புலம்பிக் கொண்டிருக்காயோ அதை மாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். உன் நினைவுகளை அறிந்தவர், உன் வழிகளெல்லாம் அறிந்தவர். அவர் உனக்கு உதவி செய்வார். உத்தமத்தை விட்டுறாத. தேவனுடைய வார்த்தை பிடித்து கொண்டிருக்கையே சுகமாகன்ட்டு சுகமாக்குவா. ஆசீர்வாதமா இருப்பேன், ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தர் செய்வார். நீ திரும்பி பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு எப்படி போனோம், கர்த்தர் அதை செய்தார். கர்த்தரை நான் ஆசீர்வதித்தார், கர்த்தரின் தேவையை சந்தித்தார். என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய உயரத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்தினார் என்று சொல்லத்தக்கமாக நீங்கள் நடந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் வருகிற நீங்கள், ஆண்டோடைய பாத்தில் அமர்ற நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் எனக்கு என் தேவையை சந்திக்க வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை பிடித்துக்கொண்டு, வேத வசனங்களை பிடித்துக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ வேண்டும். உன் நினைவுகளை அறிந்த தேவன் பாருங்க, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும், நீ நினைக்கிறது ஒன்று வேண்டுவது ஒன்று, அதை விட அதிகமாக செய்கிறான். அண்ணால் பாருங்க, ஒரு பிள்ளை கட்சா போதும் நினைச்சாங்க, 6 பிள்ளைகளை தேவன் கொடுத்துருக்கான். அப்போ அப்படி உதவி செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கும் போது ஏன் வருத்தப்படுற? நான் கூட போய் முழங்கால் போட்டா என் தேவன் இதை விட பெரிய காரியங்கள் செய்வாரு, அந்த நினைப்பு உண்டாகட்டும். கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறாராம். எப்படி அவர் வல்லவராக இருக்கிறாரு? என்ன காரியங்களை செஞ்சிருக்கிறாரு? அவர் பாருங்க, ஆராதிக்கிற ஜனங்க பாருங்க, இங்கே தாழ பணிந்துக்குள்னு சொல்றாங்க. சிலைக்கு முன்பாக சாத்ராக் மேஷாக் சொல்றாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்பு மிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி சொல்றாங்க பாருங்க, வல்லவருங்க அவரு, நிச்சயமா இதை செய்வார், என்னை இப்படியே விட்டுற மாட்டாரு, இப்படியே நான் செத்து போக மாட்டேன், அவர் வல்லவர். பாருங்க, அங்க 7 மடங்கு அக்கினி போனாலும் அங்க தூக்கின் பெற்று போறாங்க, கட்டுண்டவராக உள்ள போகிறாங்க. அப்போ தூக்கிட்டு போறவங்க செத்து போறாங்க, கட்டுண்டவர்கள் உள்ள போயிட்டு உலாவுறாங்க. கட்டுண்டவர்கள் சுகமாக இருக்கிறார்கள், கட்டுண்டவர்கள் கட்டு அவிழ்க்கப்பட்டு
அங்கே உலாவிக் கொண்டிருக்க கூட தப்பு வைக்கிற தேவன் வல்லவராய் இருந்தார். அந்த கொண்டு போகும்போது கூட அவங்கெல்லாம் கருகுனாங்களே, அவங்கெல்லாம் செத்து போகிறாங்களே, தூக்கிட்டு போனவங்க, இவங்க ஏன் கருகவில்லை? ஆண்டவர் வல்லவருங்க. எவ்வளோ பெரிய அக்கினி இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வழிநடத்த வல்லவராக்கா. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னாரு. விட்டுட்டு ஓடுகிற தேவன் இல்லை. உன் பேரை சொல்லும் போது அக்கினி ஜுவாலை பற்றாதுங்க. கர்த்தர் உன்னை அப்படி நடத்தக்கூடிய தேவன். உனக்கு அவர் வல்லவராய் இருக்கிற ஒரு தேவனை ஆராதிக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்காது முடியாது, அவ்வளோதாங்க, இவ்வளோ நேரம் எதிர்பார்த்தேன், முடியாதுங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நீ சொல்லு, என் வாழ்க்கையில் கர்த்தர் நடத்துவா, நிச்சயமாய் நடக்கும், அந்த நன்மையை நான் பார்ப்பேன், தேவன் எனக்கு நிச்சயமாக உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். நான் நினைக்கிற காத்து மாத்திரல, நான் நினைக்க முடியாத ஒரு பெரிய விஷயத்தை அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். மத்திய புத்தகத்தை எடுத்து வாசிங்கன்னா அங்கே பாருங்க, 3:9 வாசிங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்லும் போது ஆபிரகாம தகப்பன் சொல்றாங்க. ஆனா தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்காங்க. ஆபிரகாம தகப்பன் என்று சொல்லாதீங்க. இந்த கல்லுகளை கூட ஆபிரகாமுக்கு பிள்ளையா மாற்ற முடியும். அப்படியாப்பட்ட வல்லவரை நாம் ஆராதிக்கிறோம். கல்லை கூட பிள்ளையா மாற்றிடுவார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, தேவன் தாமே உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறாரு. இந்த வல்லமுள்ள தேவனை ஒரு நாளும் நீங்கள் மறந்து விடாதீங்க. என் வாழ்க்கையில் நன்மை நடக்கல, இவ்வளோ சபைக்கு போய் சத்தியத்தை கேட்டு எங்கள் வாழ்க்கை அப்படியே போயிட்டு புலம்பிக் கொண்டிருக்காத. உன் புலம்பலை ஆழ்ந்த கழிப்பாய் மாற்றுவான். நீ படுத்து எழுந்திருப்ப, எல்லாம் மாறி போயிருக்கும். கர்த்தர் உனக்கு அற்புதம் செஞ்சிருப்பார். உன் தேவைகளை சந்தித்திருப்பார். படுக்கும் போது ஊனமுற்றனாய் படுப்ப, ஐயோ இந்த கால் நடக்க முடியலையே, நான் வலியோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், புலம்பிக் கொண்டு படுப்பேன். ஆனால் கால் எழுந்திருக்கும் போது நீ சுகத்தோடு எழுந்திருப்ப. அல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒரு கூட்டத்துக்கு தெரியாதுங்க, நல்ல கை காலோடு படுக்கும், எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா கையும் காலம் வராமல் போயிடும். ஆனால் உனக்கு தெரியணும், நான் எவ்வளோ பலவீனமாக படுத்தாலும் என் தேவன் படுக்கையை குணமாக்க வல்லவராக இருக்கா. நான் படுத்து எழுந்திருப்பேன், என்னை குணமாக்கிடுவார், என்னை சுகமாக்கிடுவார். அந்த நம்பிக்கை அவர் வல்லவர், வல்லமை உள்ளவர். என் படுக்கையில் கர்த்தர் வல்லமை கொஞ்சிருக்கிறார். நான் படுத்து இதே கட்டில் நான் எத்தனையோ நாள் பார்த்தா முடவனை தான் இருந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு இதே கட்டில் நான் படுத்து எழுந்திருப்பேன், நான் சுகமாயிட்டு இருப்பேன். என்னை சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கார். என்னை குணமாக்குற ஒரு தெய்வம் என் கூட இருக்கிறார். இப்படி நம்ப வேண்டும், இப்படி விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறதுன்னா, நிறைய நேரங்களில் அப்படி நம்பாதபடிக்கு என்ன பண்ணுறோம், அதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படி சொன்னவன் தான் பாருங்க, தானியம் கிடைக்கிது, தானியத்தினுடைய வாசல் அங்கே போய் நிற்கிறான், ஒலிம வாசலில் அவனை மிதிச்சு கொண்டு போட்டான். நாளைக்கு இந்நேரம் இங்கே என்ன பண்ண தானியம் கிடைக்கணும். நம்பாத ஒருத்தர், வானத்து மதகள் திறந்தா கூட அப்படி நடக்காதுன்னு சொன்னவன் செத்து போனான். நம்பினவங்க அந்த தானியத்தை எடுத்துக்கொண்டார்கள். தானியத்தை அவளுக்கு அந்த ராஜ்யம் முழுவதுக்கும் அது என்ன பண்ணி இருந்தது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனோட பெரிய நம்பிக்கை வைங்க, தேவனை தேடுங்கள். அவர் வல்லவர், பெரிய கஞ்சு. ரோமர் நீங்கள் வாசிக்கும் போது 4:21 நீங்கள் வாசிக்கும் பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் என்பதை என்ன பண்ணாங்க, முழு நிச்சயமாய் நம்பி தேவனிடத்துல விசுவாசத்தில் வல்லவனா மாட்டார். இப்ப நாம விசுவாசத்துக்குள்ள அப்படி மாறணும்னு சொன்னா, தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக செய்யக்கூடிய தேவன் கூட இருக்கிறாருங்க. நிச்சயமாய் செய்து முடிப்பார். என் தேவையை சந்திக்கிற தெய்வம், அவர் என் தேவையை சந்திப்பார், என்னுடைய குறைவுகளை மாற்றுவார், எனக்கு நிறைவை தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் எது குறைவா இருக்குதோ அந்த குறைவுகளை தேவனுக்கு சொல்லுங்க. அப்பா, இதை மாற்ற உம்மால கூடும், நான் நம்புகிறேன், நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும் சொல்லிட்டு நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எந்த காரியங்களை குறித்து நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்களோ அன்றே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நீர் அல்லவா. நீர் கிரியை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்யப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஆபிரகாம் நினைச்சாரு, அவ்வளோதான் என் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கும் போது அன்று 99 வயதான போது ஆண்டவரே, நீர் அன்று பிள்ளை கொடுக்க வல்லவராய் இருந்தீர். அன்று
அப்பா, அவர் நினைக்கிறதை விட அதிகமாய் செய்த தேவன், ஆசுவத்த தேவன் கூட இருந்தீங்களே, நன்றி ஆண்டவரே. இப்போது கூட ஆண்டவர் தாவீது, ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஆணை எப்படி இருக்குன்னு சொல்லும் போது, ஆண்டவரே திரைச்சாலைக்குள்ளாக இருக்குன்னு சொல்லும்போது, நீ ஒன்று நினைக்கிற, கர்த்தர் எதை நினைக்கிற தெரியுமா? உனக்கு வீட்டை கட்ட நினைக்கிறான்னு. வீட்டை கட்டி கொடுத்தனே. இன்றைக்கும் ஆண்டவரே யாரெல்லாம் ஆலயத்து மேலே பிரியமாந்து ஆலயத்தை நேசித்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வீடுகள் எல்லாம் அருமையாய் கட்டப்பட தேவன் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இந்த பிள்ளைகளான இன்னும் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற கர்த்தாவே உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.